3 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்திக்கலாங்க. இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிட்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கர் க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு 5 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்துட்டு மைசூர் ரசம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு வானிலையில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி தனியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது சேர்த்துக்கிட்டு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் குருமிளகு, 10 வெந்தயம், 2 3 காஞ்ச வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா அந்த நெய்யில் வந்து செவக்க வறுத்துட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமாக மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ குக்கர் திறந்து பார்த்தோன்னா நல்லா அந்த துவரம் பருப்பு தக்காளியெல்லாம் வெந்திருக்கும். அதை நல்லா கரண்டியால் மசிச்சு விட்டுக்கிட்டு கோழி குண்டு அளவுக்கு புளி ஊற வச்சு அந்த புளி கரைசல் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த சீரகம் கொத்தமல்லி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். இப்போ 2 ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக கடுகு தாளிச்சிட்டு அது கூடவே 2 வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கிட்டு கொத்தமல்லி தலைகள் எல்லாம் போட்டால் மைசூர் ரசம் ரெடி. வெங்காயம் பூண்டு இந்த ரசத்தில் சேர்த்தக்கூடாது. இந்த ரசம் நெய் ஊற்றி தாங்க தாளிக்கணும்.